பேசாம சொல்ற சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். வணக்கம். நீங்க பகிர்ந்து கொண்ட இந்த கதை ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது. ஆமா, அதாவது எது பெரிய பாவம்? கரெக்ட். ஒரே ஒரு பெரிய தவறா இல்ல நாம கணக்கிலே வைக்காத சின்ன சின்ன தவறுகளா? ம், இந்த கதையில அதுக்கு ஒரு நல்ல பார்வை இருக்கு. வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி. கதை ஒரு ஞானிகிட்ட 2 பேர் வர்றதுல இருந்து தொடங்குது. ஆமா, முதல் ஆள் வராரு. மனசெல்லாம் ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன், அது என்ன தினமும் வாட்டி எடுக்குது, எனக்கு இதுல இருந்து மீட்சியே கிடையாதா அப்படின்னு கேக்குறாரு. அந்த வருத்தம் அவர் பேச்சிலேயே தெரியுது. ஆனா இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரெண்டாவதா ஒருத்தர் வராரு. அவர் அப்படியே இதுக்கு நேர் எதிர் இல்லையா? ஆமா, ரொம்ப சாதாரணமா, நான்லாம் இவர் அளவுக்கு பெரிய பாவம் எதுவும் பண்ணல, அப்பப்போ சின்ன சின்ன பொய்கள், கொஞ்சம் ஏமாத்து வேலைகள், அவ்வளவுதான் அப்படின்றாரு. இதுக்கெல்லாம் போய் தண்டனை கிடைக்குமான்னு கேக்குறாரு, ரொம்ப அலட்சியமா. மிக சரியா சொன்னீங்க. அந்த அலட்சியம் தான் இங்க முக்கியம். ஒண்ணுல குற்ற உணர்ச்சி இருக்கு, இன்னொன்னுல அது துளி கூட இல்ல. அப்போ அந்த ஞானி என்ன செய்றாரு? அவருக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு. சரி, இவங்களுக்கு வெறும் பேச்சா புரியாதுன்னு ஒரு செயல் மூலமா புரிய வைக்க நினைக்கிறாரு. ஓ, இன்ட்ரெஸ்டிங். முதல் ஆள் கிட்ட போய் ஒரு பெரிய பாறைய தூக்கிட்டு வான்னு சொல்றாரு. சரி. ரெண்டாவது ஆள் கிட்ட, அவர்கிட்ட நீ போய் ஒரு பானை நிறைய சின்ன சின்ன கூழாங்கற்களை பொறுக்கிட்டு வான்னு சொல்றாரு. 2 பேரும் அவர் சொன்னதை செஞ்சுட்டு வராங்க. ஆமா, வராங்க. அப்படம்தான் ஞானி அசல் விஷயத்துக்கே வராரு. என்ன சொல்றாரு? சரி, இப்போ நீங்க கொண்டு வந்ததை எல்லாம் எங்கிருந்து எடுத்தீங்களோ அங்கேயே திரும்ப வச்சுட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஆஹா, இது நல்லா இருக்கே. அப்போ அந்த பெரிய பாறையை தூக்கிட்டு வந்தவருக்கு அது ரொம்ப சுலபமா இருந்திருக்கும் இல்லையா? கரெக்ட். அவருக்கு தெரியும் எங்க இருந்து எடுத்தாருன்னு, அதனால சுலபமா அதே இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாரு. ஆனா அந்த சின்ன சின்ன கற்களை சேகரிச்சவர் அவர் திகைச்சு போய் விக்கிறாரு. என்ன சொல்றாரு? சுவாமி, நான் ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்தேன். இப்போ இது எல்லாம் எப்படி அதனதன் இடத்துல வைக்க முடியும், எனக்கு ஞாபகமே இல்லையேன்னு சொல்றாரு. இதுதான் கதையோட திருப்புமுனை. இங்கதான் அந்த ஞானி விளக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா, அவர் சொல்றாரு, உன்னோட பெரிய பாவம் அந்த பாறை மாதிரி. அதாவது அது ஒண்ணுதான், எங்க நடந்தது, அதனால யாருக்கு பாதிப்புன்னு நமக்கு தெளிவா தெரியும். கரெக்ட். அதனால அதுக்கு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டு ஒரு பிராயச்சித்தம் செஞ்சு அதுல இருந்து மீண்டு வர ஒரு வழி இருக்கு. ஆனா அந்த சின்ன சின்ன தவறுகள், அது அந்த கூழாங்கற்கள் மாதிரி எண்ணில் அடங்காதது. நாம எங்க செஞ்சோம், எப்போ செஞ்சோம், அதனால யார் யார் மனசு கஷ்டப்பட்டாங்க நம்ம நினைவுல கூட இருக்காது. உண்மைதான். அதனால அதுல இருந்து மீள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம மனசாட்சியே அதை பதிவு செஞ்சிருக்காது. அப்போ இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, கவனிக்கப்படாத குற்ற உணர்வு இல்லாத சின்ன சின்ன தவறுகளோட தொடர்ச்சி. நாம வருத்தப்பட்டு உணர்ற ஒரு பெரிய தவறை விட ரொம்ப ஆபத்தானது. நீங்க பகிர்ந்து கொண்ட அந்த கதையோட கடைசி வரி மாதிரி, சிறு துளிகள் பெரும் வெள்ளம். ஆமா, பாவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம குணநலனுக்கும் இது பொருந்தும். ஒவ்வொரு சின்ன தப்பும் நம்ம குணத்தை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும். ரொம்ப சரியான பாயிண்ட். அப்போ இந்த கதையை கேட்ட பிறகு நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னது? நம்ம வாழ்க்கையில நாம கவனிக்காம விடுற அந்த சின்ன கற்கள் எவை? நல்ல கேள்வி. அவையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சுமையா, ஒரு மலையா மாறுறதுக்கு முன்னாடி அவற்றை எப்படி நாம அடையாளம் கண்டு சரி செய்யறது? இதுதான் நமக்கான சவால். இத பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.